அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே. இதுக்கு முன்னால் மற்ற வார்த்தைகள் பார்த்தோம். தேர் ஃபோர் அப்படின்னா ஆகையால், இல்லை தேர் ஃபார் இருக்குது பாருங்கள். இந்த தேர் ஃபாரில் கடைசியில் ஈ சேர்ந்ததுன்னா அது தேர் ஃபோர், ஆகையால், அதனால் அர்த்தம். இது தேர் ஃபார் அப்படின்னா ஃபார் தேட், அதற்காக அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேட் ப்ராமிஸ்டு ஹிம் டு ஹெல்ப், தேர் ஃபோர் ஐ கேவ் ஹிம் திஸ் மச் பிக்கர் அமௌண்ட். நான் அவனுக்கு உதவி செய்வதாக சத்தியம் செய்திருந்தேன், அதற்காக இவ்வளோ பெரிய தொகையை அவனுக்கு கொடுத்தேன். ஐ ஹேட் ப்ராமிஸ் அப்படின்னா நான் சத்தியம் செய்திருந்தேன். ஹிம்னா அவனுக்கு, டு ஹெல்ப்னா உதவி செய்வதற்கு, தேர் ஃபார் அதற்காக, ஐ கேவ் ஹிம் நான் அவனுக்கு கொடுத்தேன், திஸ் மச் பிக்கர் அமௌண்ட் இவ்வளோ பெரிய தொகையை. ஐ கெட் யூ தேட், தேர்ஃபார் வாட் வில் யூ டூ ஃபார் மீ. ஐ கெட் யூ தேட், தேர்ஃபார் வாட் வில் யூ டூ ஃபார் மீ. நான் அதை உனக்கு பெற்றுத்தருகிறேன், அதற்காக நீ எனக்கு என்ன செய்வாய். ஐ கெட் யூ தேட் அப்படின்னா நான் அதை உனக்கு பெற்றுத்தருகிறேன். தேட் அப்படின்னா அதை, ஐ கெட் யூனா பெற்றுத்தருகிறேன், ஐனா நான், தேர்ஃபார் அப்படின்னா அதற்காக, வாட் வில் யூ டூ மீ இல்லை டூ ஃபார் மீ, எனக்கு நீ என்ன செய்வாய். நான் அதை உனக்கு பெற்றுத்தருகிறேன், அதற்காக நீ எனக்கு என்ன செய்வாய். இந்த மாதிரி தேர்ஃபார் அப்படின்னா அதற்காக, அதனால். நீங்கள் அதனால்ன்ற அர்த்தத்தை இங்கே குழப்பிக்க வேணாம். அதற்காகன்ற பொருளையே நீங்கள் இங்கே எடுத்துக்கோங்க, அதான் நல்லது. வாழ்த்துக்கள். நன்றி.